எந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து டேஞ்சரா இருக்கு? மாஸ் ஹையரிங்கே ஸ்டாப் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும். ChatGPT broken everything லைக் ஏஐ பண்ணுதுன்ட்டு. நல்ல ரிசோர்ஸ ஏன் நான் தொலைக்க போறேன்? இது ஓவர் த பீரியட் இன்னும் டெப்ரிஷியேட் ஆகும். இப்ப ஏஐ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு ஒரு ரோல் கிரியேட் ஆகுது. ஐடி பொறுத்தவரைக்கும் ரோல்ஸ் ரீடிஃபைன் ஆகும். ஆனா அப்ஸ்கில்ன்றது இம்பார்ட்டன்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன நடக்கும்னு தெரியாது. யார் வேலை பார்க்கலையோ அவங்க தாங்க தூக்க போறாங்க. ஏஐ உள்ள வருது. ரைட். இப்போ லெட்ஸ் சே அதே சினாரியோ தான். 3 பேர் இருக்காங்க. ம். காஸ்ட் கட்டிங் பண்ணணும். அப்படின்றப்ப இந்த 3 பேர்ல ம். 2 பேர ரிமூவ் பண்ணிட்டு, நான் வந்து ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணேன். ஏஐ இன் அ சென்ஸ் ஏஐ டூல் வந்து நான் ம். யூஸ் பண்ணி என்னோட அந்த எல்லாமே டைம் தான். இந்த ஹார்ஸ்க்குள்ள கரெக்ட்ங்க. முடிக்கணும் அப்படின்றப்ப, அந்த டெவலப்மெண்ட்ட என்னால ஃபாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொரு 2 ரிசோர்ஸஸ ஃபயர் பண்றோம். லே ஆஃப் பண்றோம். ம். கரெக்ட்டா? ம். ம். இப்போ ஏஐ வந்து உள்ள வருது. ம். எந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து டேஞ்சரா இருக்கு? நெறைய பேர் வந்து எல்லாருமே வந்து ஏஐ வந்து டேஞ்சரா பார்க்குறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி 3 பேரு பண்ற இடத்துல ஒரு ஆளால வந்து அந்த வொர்க்க பண்ண முடியுது. கரெக்ட்டா? நீங்களே சொன்னீங்க இனிஷியலா இந்த மாரி ChatGPT ப்ரோலாம் வாங்கி குடுத்து நாங்க வந்து யூஸ் பண்ண வைக்கிறோம் ரைட், ரைட், அப்படின்னு ரைட். சொல்லிட்டு. ம். அப்போ ஐடிக்குள்ள பீப்பிள் வர்றது நம்பர்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா? ம். அப்போ ஐடில ஸ்கோப் இல்லையா? ஆ நீங்க நோட் டவுன் பண்ணி பாருங்க. மாஸ் ஹையரிங்கே ஸ்டாப் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும். ஆமா. ரீசன் இதுதான். ஓகே. ஸோ, முன்ன வந்து லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாரி தான் இது. இப்ப ஏஐ வந்து ஒரு ChatGPTன்னே ஒரு பெஞ்ச்மார்க்கே வச்சுக்கலாம். ChatGPT வர்றதுக்கு முன்னாடி நம்ம நெறையா சில விஷயங்கள் வந்து ஏஐ பவர்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நெறைய வந்து கொரி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஏஐ வச்சு கண்டிப்பா பண்ணல. பட் ChatGPT broken everything லைக் ஏஐ பண்ணுதுன்ட்டு. ஸோ ChatGPT வந்ததுக்கு அடுத்து நெறைய மாறிடுச்சுங்க. இப்ப நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன நடக்கும்னு தெரியாது. அஸ் எ கம்பெனி நான் வந்து பே பண்ணி வாங்கி குடுக்குறேன். கரெக்ட்டா? ஸோ நான் திருப்பியும் வந்து இந்த இந்த இது சொன்னீங்க பார்த்தீங்களா? ஃபயரிங். ஃபயரிங் ரேடார் கூட வராததுக்கு நீங்க வேலைய பார்க்க சொல்றேன்ல. அதே மாரி தான் இதுக்கும். நீங்க வந்து இப்ப ஏஐ கூட எப்படி நீங்க வொர்க் பண்ணலான்னு சொல்லி கத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள ஃபயர் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சொன்னீங்கல்ல 5 பேர் இருக்காங்க. 3 பேர் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேர் ஃபயர் பண்ணிடுவீங்களான்ட்டு. அந்த 2 பேர் வேல பார்க்கலாம் மட்டும் தான் ஃபயர் பண்ண போறாங்க. வேல பார்க்குறவங்க தான் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போறாங்க. நீங்க சொன்ன அந்த இனிஷியலா ஹையர் பண்றப்ப நீங்க பார்த்த ஒரு விஷயம் இங்கேயும் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட், அந்த ப்ராப்ளம் சால்விங், அந்த கரெக்ட். லேர்னிங் அது இருந்துச்சு அப்படின்னா, அந்த 2 பேரு அ ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ரிசோர்ஸ். அப்போ வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலான்னு தான் வேறு பார்ப்பீங்களே ஆமாங்க. தவிர ஃபயர் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவன வச்சு லைக் நம்ம லைக் அந்த ரிசோர்ஸ் வச்சு எப்படி அஸ் அ மேனேஜ்மென்ட் நான் வந்து ரிசோர்ஸ் சர்விஸ் கம்பெனின்னு வந்துட்டேன். நான் மேன் கோ லைக் ஹெட் கவுண்ட் வச்சு தான் என்னோட ஸ்கேலே பண்ண முடியும். நல்ல ரிசோர்ஸ ஏன் நான் தொலைக்க போறேன்? நல்ல ஓகே. ரிசோர்ஸ யாருமே தொலைக்க மாட்டாங்க. எனக்கு பிரச்சனைன்னு வருதுங்க. யார் வேலை பார்க்கலையோ அவங்கள தாங்க தூக்க போறாங்க. ஆ நாங்க பெருசா இதுவரைக்கும் லைக் ஃபயரிங் பண்ணதில்லங்க. ஃபயர் பண்ணியிருந்தாலுமே லைக் ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா மட்டும் தான் பண்ணியிருக்கோமே தவிர, அந்த லைக் ப்ராஜெக்ட் போயிருச்சு. அந்த ரீசனுக்காக நாங்க இதுவரைக்கும் பண்ணதில்லங்க. ஸோ ஓகே. எம்ப்ளாயி சைட்ல இருந்து ஃபைன். இப்போ ம். ஐடி கம்பெனி இண்டஸ்ட்ரியில இருந்து பார்க்கலாமே. ஆ இந்தியாவிலேயே வந்து ஒரு நெறையா எக்கனாமிக்க சப்போர்ட் பண்றது இந்த ஐடி தான். ஐடி வந்து குரோ ஆகுறதுனால கரெக்ட்டுங்க. இந்தியா ரொம்ப ரைட். எனார்மஸா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல குரோ ஆயிருக்கு. கரெக்ட்டுங்க. இப்போ ஏஐ அண்ட் ChatGPT உள்ள வரதுனால, லெட்ஸ் சே ம். நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்குறீங்க. அந்த ம். ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் வந்து 10 லேக்ஸ். இது வந்து ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 லேக்ஸ்க்கு எடுக்குறீங்க. ம். ஒரு 5 ரிசோர்ஸ வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்கிறீங்க. இப்போ அதே ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு 2 ரிசோர்ஸ் தான் எடுக்குறீங்க. ம். அப்போ 10,00,000 உங்களால வாங்க முடியாது. ஏன்னா 2 ரிசோர்ஸ் வச்சு தான் பண்றீங்க. ம். அப்போ 10 லேக்ஸ்க்கு பதிலா லெட்ஸ் சே 5 லேக்ஸ் தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ம். ப்ராஜெக்ட்க்கு. இந்த ப்ராஜெக்ட் அப்போ அந்த ஓவராலா உங்களுக்கு வர்ற ரெவென்யூ டெப்ரிஷியேட் ஆகுது. இது ம். ஓவர் த பீரியட் இன்னும் டெப்ரிஷியேட் ஆகுமா? ம். கரெக்ட்டுங்க. உங்க கொஸ்டின் ரொம்ப கிளாரிட்டியான கொஸ்டின்ஸு. நீங்க வெளிய இருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டு. அஸ் எ இண்டஸ்ட்ரி பெர்சனா பார்க்கும்போது, நான் 13 இயர்ஸ்ல பார்த்த அந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்குல்ல, அதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய தடவ நடந்துருமோன்னு நாங்க பார்த்துருக்கோங்க. ஆனா, அது நடக்கலங்க. இப்பயும் நடக்காது. நான் திருப்பி சொல்றது தான். ஏஐ கூட ஒர்க் பண்ணி, ஏஐ வச்சு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஏஐ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கிற ஒரு ரோல் இருக்குல்ல, இப்ப ஏஐ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ன்னு ஒரு ரோல் கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ரோல்லேருந்து இந்த ரோலுக்கு போணும். இப்ப நான் வந்து இப்ப இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரோலுக்கு நான் வந்து 5 ரிசோர்ஸ் எடுத்து எடுத்து ஒர்க் பண்ணேன்னா, நான் இப்ப வந்து ஏஐ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ன்ட்டு ஒரு 2 ரிசோர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ பேசிக்கா வந்து ஒரு ரோல் லைக் நேச்சர் ஆஃப் வொர்க் ரீடிஃபைன் ஆகுதே தவிர, வொர்க் கம்மியாகல. ஓகே. ஸோ டெலிவரி வந்து ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸா டெலிவரி ஃபாஸ்ட் ஆகுனா மட்டும் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப திருப்பி அந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிளே சொல்றேன். இங்க எம்ப்ளாயியோட காஸ்ட் ஏறிருச்சு. அப்போ ப்ராஜெக்ட்டோட இப்ப காஸ்ட். ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் ஏறினா, இன்சூரன்ஸோட காஸ்ட் ஏறிடும். ஆமா. கரெக்ட்டா? இப்ப இந்த சினாரியோ வச்சுப்போம். இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாங்க வந்து ஏஐ ஆட்டோமேஷன் பண்றேன்.
அப்போ வந்து எம்ப்ளாயி இன்சூரன்ஸோட காஸ்ட் ஏறாது. ஸோ இட் இஸ் பெனிஃபிட்டட் ஃபார் த எண்ட் கஸ்டமர். ஓகே. ஆனா, இங்க வந்து அஸ் எ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு வந்து வர இன்கம் குறைஞ்சிரும்னு நீங்க பார்க்குறீங்க. கரெக்ட்டா? எக்ஸாம்பிள் வந்து லைக் நம்ம ரோல் ஷிஃப்ட் ஆயிடுங்க. இந்த இடத்துல வந்து 10 பேருக்கு நம்ம வந்து பில் பண்ணதும், இப்ப ஏஐ யூஸ் பண்ணி பில் பண்றதுமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிடுங்க. ஸோ ஐடி பொறுத்தவரைக்கும் ரோல்ஸ் ரீடிஃபைன் ஆகும். அந்த ரோல்ஸ்க்கு ரிசோர்ஸஸ் அப்கிரேட் ஆகலாட்டி, அவங்க ட்ராப் ஆஃப் கண்டிப்பா ஆவாங்க. எங்கள மாரி கம்பெனியும் வந்து அந்த ஏஐக்கு ரிலேட்டடா நம்ம அப்ஸ்கில் பண்ணலாட்டி, கம்பெனியும் வந்து ட்ராப் ஆஃப் ஆயிடுங்க. ஸோ நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட், கீ பாயிண்ட் ஃபார் கம்பெனி ஆர் ரிசோர்ஸ் ஆர் ஃபார் கிளையன்ட். டெக்னாலஜியோட எவால்வ்மென்ட் கூட நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணி, லேர்ன் பண்ணிட்டு போனா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. வில் பி இன் எ குட் ஸ்டேட். காட் இட். இப்போ அந்த ரெவென்யூ வைஸா பார்க்குறப்ப, அ நான் 10,00,000 வந்து 5,00,000 மாறுது அப்படின்னு நான் சொல்றப்ப, அ அங்க வந்து கம்பெனிக்கும் ப்ராஃபிட், உங்களுக்கும் ப்ராஃபிட்றீங்க. ஆமா. அங்க வந்து ஆட்டோமேஷன் எல்லாமே நீங்க பண்ணி குடுக்கறதுனால, ஏஐ வச்சு குயிக்காவும் உங்களால டெலிவரி. கரெக்ட். அதான் சொல்றேன்ல. எனக்கு வந்து இந்த அதாவது இந்த ஒரு செக்ஷன்லேருந்து ஒரு ரூ. 5,00,000 போயிடுது. ஆனா, எனக்கு இன்னொரு புது செக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஏஐ வந்ததுனால. ஓகே, ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ரெக்வயர்மென்ட் ஏஐல இருக்காது. கரெக்ட், ஸோ, அதுக்கு வந்து அப்போ அந்த ரெக்வயர்மென்ட் வேற, இப்ப இருக்கிற ரெக்வயர்மென்ட் வேற. கரெக்ட். ஏஐ ரெக்வயர்மென்ட் இல்லாம ம். அப்போ 10,00,000 வாங்குனது இப்ப 5,00,000 ஆயிருச்சு. ஆமா. ஏஐ ரெக்வயர்மென்ட்டோட சேர்த்து வாங்குறப்ப, அப்போ 10,00,000 வாங்குனது ஒண்ணு அத விட அதிகமா தான் ஆகும். கண்டிப்பா அதிகமாகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இப்ப ஆக்சுவலா கிரியேட் ஆகுது. ஆனா, அப்ஸ்கில்ன்றது இம்பார்டன்ட் ஆகுது. இப்ப ஏஐல வந்து ரிசோர்ஸ நீங்க அப்ஸ்கில் பண்ணி ஆகணும். அகைன் லைக் சர்விஸ் கம்பெனி டு ஸ்பெண்ட் தான். அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து பிஹெச்பில ஆரம்பிச்சேங்க. இப்ப ஏஐல ஒர்க் பண்றேன். எங்களோட ஆர்&டிக்கு வி ஸ்பெண்ட் லாட்ங்க. ஸோ ஆர்&டிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற லாட் பண்ணோம்னா, நீங்க பில் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து வாங்கி தாங்க ஆகணும். வாங்குனா மட்டும் தான் இங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். காஸ்ட் மட்டுமே காம்படிட்டிவா வச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா, சர்விஸ் கம்பெனில வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க.